அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய பதிவில் நாம் பார்த்த செய்திகள் ஒற்றுமை வலிமையாம். இதனை குறித்த செய்திகளை விரிவாக கண்டோம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஓய்தல் ஒளி. ஓய்தல் என்பது சோம்பேறித்தனம். ஓய்தல் ஒளி. நாம் எப்பொழுதும் சோம்பேறித்தனத்தை ஒழிக்க வேண்டும். சோர்வுடனும் சோம்பி திரியாமலும் இருக்கும்போது நமது செயல் சிறப்பானதாக இருக்கும். ஆக சோம்பேறித்தனத்தை கைவிடல் என்பது முக்கியமான ஒன்றாகும். சோம்பேறியாக இருக்கும் ஒருவனால் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியாது. காரணம், அவன் வேலையை செய்ய முயலும்போது அவனது சோம்பேறித்தனம் அவனை அதனை செய்ய விடாமல் தடுத்துவிடும். ஆகவே சோம்பேறித்தனத்தை கலந்து நாம் உழைக்கும்போது நம்மால் அந்த செயலில் மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்திலும் சிறப்பானதாக செயலாற்ற முடியும். ஆக சோம்பேறித்தனத்தை ஒழிப்பதற்கு நாம் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். சுறுசுறுப்பாக இருப்பதற்கு நமது இயற்கையில் உள்ள பல்வேறு பூச்சிகள், பிராணிகள் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. உதாரணமாக எறும்பினை பார்க்கும்போது எறும்பு எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவே இயங்கு கொண்டிருக்கும் ஒரு ஜீவராசி. மழைக்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, தனக்கு வேண்டிய உணவை எளிதாக சேகரித்து வைத்து கொள்ளும். இது நாம் அனைவரும் தெரிந்த உண்மை. ஆக சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழிக்கும்போது நமக்கு எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் நம்மால் அதிலிருந்து விடுபட முடியும். சோம்பேறித்தனம் ஒருவனை அகல பாதாளத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதனை பல நிகழ்வுகளின் வழி நாம் பல்வேறு நிகழ்வுகளின் மட்டுமல்லாது பல்வேறு கதைகளின் வழி பார்த்திருக்கிறோம். சோம்பேறித்தனமாக இருக்கும் ஒருவனால் எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். சுறுசுறுப்பாக செய்ய முடியாமல் போய்விடுகிறது. இதனால் அவனின் உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. உடல் நலம் பாதிக்கப்படுவதால் அவன் மருந்துகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். மருந்து சாப்பிடும் ஒரு உடலால் எதனையும் சிறப்பாக செய்ய முடியாது. காரணம், நோய்வாய்ப்பட்ட உடம்பினால் எதையும் செய்ய முடியாத சூழல் ஏற்படுகிறது. மருந்து உடலுக்கு சோர்வு தருவதுடன் மட்டுமல்லாது மனதிற்கும் சோர்வினை தந்துவிடுகிறது. ஆகவே மருந்தினை அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. இதைதான் ஆசிரியர் ஔடதம் குறை என்னும் வரிகளின் வழி எடுத்துரைகிறார். ஔடதம் என்னும் சொல்லானது மருந்து மாத்திரைகள் என்னும் சொல் பொருளில் கையாளப்பட்டுள்ளது. மருந்து மாத்திரைகள் அதிகமாக உட்கொள்ளும் ஒரு உடம்பினால் ஏதோ ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியாது. ஆக இந்த இரண்டு வரிகளை நோக்கும்போது ஓய்தல் ஒளி, ஔடதம் குறி. சோம்பேறித்தனத்தை விட்டொழிந்தால் உடல் நலம் பேணப்படும். சோம்பல் தனம் அதிகமாக இருக்கும்போது மருந்து மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். ஆகவே சோம்பேறித்தனத்தை விட்டொழித்து மருந்து மாத்திரைகளை எடுக்காமல் இருக்கும்போது அந்த உடம்பானது பல்வேறு வெற்றி பாதைகளுக்கு வழியாக அமைக்கும். ஆகவே ஓய்தலை ஒழித்து சோம்பேறித்தனத்தை ஒழித்து மருந்து மாத்திரைகளை எடுக்காது இருக்கும்போது உடல் நலம் பேணி பாதுகாக்கப்படுவதுடன் செய்கின்ற செயலிலும் சிறப்பு அமைகிறது. அத்துடன் கற்றதொழுகு எனும் வரியின் வாயிலாக கற்றபடி ஒழுக வேண்டும், அதாவது கற்றபடி செல்ல வேண்டும் என்பதனை ஆசிரியர் கூறுகிறார். கல்வியானது நமது வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அனைத்து விழுமியங்களையும் கற்றுக் கொடுக்கிறது. சமுதாயத்தில் நன்மதிப்பு கிடைக்க நாம் கற்றபடி நடக்க வேண்டும். இத்தகைய நன்மதிப்பு கிடைப்பதற்கான வழிமுறைகளை ஒருவன் கற்ற கல்வியானது கற்றுத்தருகிறது. ஆகவே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதனை வள்ளுவர் குறள் வழி அறியலாம். ஒருவன் கற்க வேண்டிய கல்வியை பிழையில்லாமல் கற்று அதன்படி நடக்கும்போது அவன் வாழ்வில் மதிப்பு மிக்கவனாக சமுதாயத்தில் அறியப்படுகிறான். ஆக இந்த கருத்தை உணர்த்தும் வகையில் ஆசிரியர் மகாகவி பாரதி தன்னுடைய புதிய ஆத்திச்சூடியில் கற்றதொழுகு என்னும் வரிகளின் வாயிலாக குறிப்பிடுகிறார். ஆக ஓய்தலை ஒழித்து ஔடதம் குறைத்து கற்றபடி ஒழுகும் பொழுது மனிதன் மதிப்பு மிக்கவனாக விளங்குவதுடன் சமூக விழுமியங்களை அறிந்து கொள்ளும்
சக்தியாகவும் விளங்குகிறான் என்பதனை இந்த 2-3 வரிகளின் வழியாக நம்மால் உணர முடியும். சோம்பேறித்தனத்தை ஒழித்து மருந்து மாத்திரைகளை எடுக்காது ஆரோக்கியத்துடன் இறைந்து கற்றபடி வாழ்க்கையை வாழும்போது வாழ்க்கையானது சிறப்பானதாக அமைவதுடன் மனிதனை அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்லும் ஒரு காரணியாகவும் விளங்குவதை காண முடிகிறது.